As gynecologists, one of the most common surgical procedures நாங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, it is only hysterectomy or removal of the uterus. So today, let us talk about this very important surgical procedure. அது எதுக்காக பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோம், இதனால பின்விளைவுகள் இருக்கா, what are the different kinds of hysterectomy, எந்த route of hysterectomy is best, இதெல்லாம் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். Hi, I am Dr. Priya Kalyani and welcome to my page where we will be talking about a lot of common concerns, myths and misconceptions in women's health. ஹிஸ்டரெக்டமிங்கிறது ஒரு மேஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வேர் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி உங்களோட கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண போகிறோம். இது எதுக்காக செய்யப்படும்? மோஸ்ட் காமன்லி இட் இஸ் டன் பிகாஸ் ஃபார் சம் ரீசன் அவங்களுக்கு மாதவிடாய் ரொம்பவே அதிகமாக போகுது, கட்டியாக போகுது, நீண்ட நாளைக்கு போகுது, இல்லை கர்ப்பப்பையில் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு, கர்ப்பப்பையே விரிவு கொடுத்துருக்கு இன் அ கண்டிஷன் கால்ட் அஸ் அடினோமயோசிஸ், ஆர் அவங்களுக்கு உள் சதை எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப தடிப்பாக வளருது, ஹைப்பர்பிளேசியா ஆர் அப்நார்மலாக வளருது, ஏடிபிக்கல் ஹைப்பர்பிளேசியா, இதெல்லாம் ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் த யூட்ரஸ். ஆர் ஒரு சமயம் அவங்களுக்கு யூட்ரைன் கேன்சருங்கிற பிரச்சனையே இருக்குது. தீஸ் ஆர் ஆல் காமன் இண்டிகேஷன்ஸ் வேர் யூ மே பி அட்வைஸ் சர்ஜரி பை யோர் கைனகாலஜிஸ்ட். சிம்பிள் நான்-மெலிக்னன்ட் நான்-கேன்சரஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த யூட்ரஸ்க்கு ஃபர்ஸ்ட் தீர்வு எப்போவுமே ஹிஸ்டரெக்டமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். நவடேஸ் அஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு ஹிஸ்டரெக்டமி நம்ம மாதவிடாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ, பெயின் சிவியராக இருக்குங்கும் போது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ வி ஈவன் அட்வைஸ் அ ப்ரொஜெஸ்ட்ரோன் ரிலீஸிங் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ், தட் இஸ் மருந்து பொருத்தப்பட்ட ஒரு காப்பர் டீ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு யூட்ரைன் லைனிங்குள்ளே அந்த ஹார்மோனை மைன்யூட் டோசஸில் ஒரு பீரியட் ஆஃப் 5 years ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும். அண்ட் இதனால நம்மளுக்கு தீட்டு போக்கும் சரி, பெயினும் சரி உங்களுக்கு கம்மியாகும். ஸோ நிறைய பேருக்கு இட் ஹஸ் பீன் அ பூன் அண்ட் ஈவன் ப்ரிவென்டட் ஹிஸ்டரெக்டமின்னு தான் சொல்வேன். பட் தெர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ், நம்ம மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணிட்டோம், ரொம்ப வருஷமாக அவங்க கஷ்டப்படுறாங்க, வேறு ரொம்ப அவங்களுக்கு அவ்வளோ தீட்டு போக்கு இருக்குது, ஈச் டைம் அவங்களுக்கு பிளட்டு ரொம்ப கம்மி ஆகிடுது, ஈவன் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுது, ஆர் as I already said ப்ரீ கேன்சரஸ் ஆர் ஈவன் கேன்சரஸ் லீஷன்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் இருந்தால் டெஃபினட்டாக நம்ம சர்ஜரி போஸ்ட்போன் பண்ணாமல் நம்ம அதை அட்வைஸ் தான் பண்ண போகிறோம். அப்போ ஹிஸ்டரெக்டமினா என்ன? It can be done by different routes. Removal of the uterus is called as hysterectomy. Hysterectomy பண்ணும்போது each time உங்களுக்கு யூட்ரஸ் மட்டும்தான் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஓவரிஸ் அண்ட் டியூப்ஸ் பக்கத்தில் இருக்க அட்னெக்சல் ஸ்ட்ரக்சர்ஸும் ரிமூவ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணலாம். இது யாருக்காக பண்ணுவோம்? போஸ்ட் மெனபாசல் பீரியட், அவங்களுக்கு பீரியட்ஸ் ஏற்கனவே நின்றுருச்சு, அதுக்கப்புறம் பட ஆரம்பிச்சிருக்கு போஸ்ட் மெனபாசல் ப்ளீடிங், ஆர் அவங்களுக்கு ஓவரிஸில் ஏதோ சிஸ்ட்டு, எண்டோமெட்ரியோசிஸ் ஏதாவது கண்டிஷன் இருந்தால் அப்போ ஓவரிஸும் சேர்த்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லை முக்கால்வாசி பேருக்கு நான் கேன்சரஸ் கண்டிஷன்ஸ் ஆர் பீரியட்ஸ் ரொம்ப ஹெவியாக போகுதுங்கும் போது தான் கர்ப்பப்பை எடுக்கிறோன்னா அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம ஓவரிஸ் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்லி யூட்ரஸ் ரிமூவல் இஸ் யூஸ்வலி அட்வைஸ். ஓவரிஸ் எடுத்தால் என்ன, யூட்ரஸே ரிமூவ் பண்ணுறோம், அப்போ ஓவரிஸ் எடுக்கிறதுல என்ன பின்விளைவுகள் இருக்க போகுது? ஓவரிஸுங்கிறது நம்மளுக்கு கருமுட்டைப்பை, அதுலேருந்து செக்ரீட் ஆகிற ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். மெனோபாஸ் டைமில் மாதவிடாய் நிற்கும் காலத்தில் நம்மளுக்கு இந்த ஓவரிஸோட ஃபங்க்ஷன் குறைஞ்சி போயிடுது, ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் ப்ரொடக்ஷன் ரெடியூஸ் ஆகிடுது. இதனால நம்மளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், லாங் டேர்ம் ஹெல்த் ரிஸ்க்லாம் ஆட் போஸ்ட் மெனபாசல் பீரியடில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அப்போ கர்ப்பப்பை எடுக்கும்போது நம்ம கருமுட்டைப்பையும் சேர்த்து எடுத்தால் இமீடியட்டாக தெர் இஸ் அ டிராஸ்டிக் ரிடக்ஷன் இன் த செக்ரீஷன் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் அண்ட் இதனால அவங்களுக்கு இமீடியட்டாக மெனபாஸோட சிம்டம்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணப்படும். ஸோ ஓவரிஸ் ஓட வேலை ரொம்ப முக்கியங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு unless it is really necessary we do not advise removal of ovaries during routine hysterectomy. Hysterectomyங்கிறது எந்த ரூட் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா there are different routes of performing the surgery. சர்ஜரி என்னவோ ஒன்று தான் உங்களுக்கு, தட் இஸ் உள்ளுக்குள்ளே நம்ம போய் யூட்ரஸ் அதோட சப்போர்ட்டிங் லிகமெண்ட்ஸை கிளாம்ப் பண்ணி கட் பண்ணி அதுக்கப்புறம் யூட்ரஸ் வித் த கர்ப்பப்பை வாய் ஒரு சர்விக்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் அப்டாமினல் ஹிஸ்டரெக்டமி. இங்கே சிசேரியன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வயிறை ஓப்பன் பண்ணி
பண்ணி லேயர்ஸில் என்டர் பண்ணி பண்ணுற ஆப்ரேஷன் அப்டாமினல் ஹிஸ்டெக்டமி. செகண்ட் ரூட் இஸ் அ வெஜைனல் ஹிஸ்டெக்டமி ஆர் கீழ் வழியாக யூட்ரஸை ரிமூவ் பண்ணுறது. இது அடி இறக்கம் இருக்குது, ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் இருக்குது, அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணுறோங்கும்போது யூஸ்வலி இட் இஸ் அ ப்ரெஃபர்ட் ரூட் ஆஃப் சர்ஜரி அண்ட் உங்களுக்கு இன்சிஷனே வயிற்றில் இருக்காது, முழுசாக அது கீழ் வழியாக பண்ணுற ஒரு ஆப்ரேஷன். இப்போல்லாம் காமனாக பண்ணுறது தேர்ட் மெத்தட் விச் இஸ் அ லாப்ரோஸ்கோபிக் ஹிஸ்டெக்டமி. இதில் உங்களுக்கு வயிற்றில் சின்ன சின்ன இன்சிஷன்ஸ் அபவுட் 1 சென்டிமீட்டர் ஆர் ½ சென்டிமீட்டர் போட்டு அது வழியாக சில ஸ்லெண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கேமரா இன்சர்ட் பண்ணி டிவி மானிட்டரில் பார்த்துக்கிட்டே சர்ஜன் வந்து ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ தெர் இஸ் மச் லெஸ்ஸர் இன்சிஷன்ஸ், lesser blood loss, lesser pain and faster recovery. That is why it remains the preferred method of surgery நிறைய பேரை பொறுத்த அளவுக்கு. இப்போ சமீப காலத்தில் இருக்கக்கூடிய fourth route is robotic hysterectomy. ரோபோனா என்னங்க, தனியாக ரோபோ ஒன்றும் சர்ஜரி பண்ண போகிறதில்ல. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லேப் ஹிஸ்டெக்டமி தான். பட் சர்ஜன் நின்றுட்டே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்சிஷன் எல்லாம் லேப் ஹிஸ்டெக்டமி மாதிரி அதே மாதிரி தான் நாங்கள் வந்து வயிற்றில் போட போகிறோம். பட் த கண்ட்ரோல் ஆஃப் த ஆர்ம்ஸ் இஸ் டன் பை அ சர்ஜன் சிட்டிங் அட் அ ரொபாட்டிக் கன்சோல். ஸோ அவங்க வந்து ரோபோவோட ஆர்ம்ஸை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணி சர்ஜரி பண்ண போகிறாங்க. ஸோ ரொபாட்டிக் ஹிஸ்டெக்டமி தான் அப்போ எல்லாருக்குமே பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜன் and any uncomplicated indicationக்காக நம்ம சர்ஜரி பண்ணுறோன்னா laparoscopic hysterectomy is definitely all that is required. எல்லாருக்குமே robotic தான் போகணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. Where the surgery is more complicated, deep seated node dissection பண்ணணும், or there are certain conditions where நம்ம ரொம்ப டீப்பாக பெல்விஸ்குள்ளே போகணும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் தான் robotics is better for hysterectomy as a procedure. தவிர எல்லாருக்குமே நம்ம roboticக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, because it is definitely more expensive in comparison to the other methods of surgery. So hysterectomy ஒரு மேஜர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் லைன் மேனேஜ்மெண்ட்டாக நம்ம யோசனை பண்ணக்கூடாது. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆயிருந்தாலோ ஆர் உங்களுக்கு இருக்க கண்டிஷனுக்கு சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன்னு உங்கள் கைனகாலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணியிருந்தாலோ அப்போ இட் இஸ் டெஃபினெட்லி அன் ஆப்ஷன் டு கன்சிடர்.